வணக்க மக்களே. தினமும் அத்திப்பழம் எடுத்துக்கிறதுனால கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் என்னென்னன்றத இந்த ஒரு பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க மக்களே, அதை பற்றி பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ அத்தி பழமாக இருக்கட்டும், அத்தி பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காய வச்சு உலர்த்து அத்தி ஃப்ரூட்டாக தருவாங்க. ஸோ அதுவாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அத்தி பழத்தில் வந்து நிறையவே ஆரோக்கியங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தி காய்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய பாலை வாய்ப்புண்களில் தடவினா கூட வாய்ப்புண் ஆறும். அந்த மாதிரி அத்தி பழமாக இருக்கட்டும், அத்தி காயாக இருக்கட்டும், உலர் பழமாக இருக்கட்டும், எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வாங்க, அதில் இருக்கக்கூடிய மேலும் நன்மைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ கண்டிப்பாக இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துக்கிட்டு ஆரோக்கியமாக இருக்கட்டும் மக்களே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீரளவு நோயாளிகள் அத்திப்பழம் சாப்பிட்றது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அத்திப்பழத்தில் வந்து பொட்டாசியம் சத்துகள் அதிகமாக உள்ளதாகவும் அதில் இருக்கக்கூடிய குளோரோஜெனிக் அமிலம் ரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை வந்து குறைக்க உதவுவதாகவும் பல ஆய்வுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ தினமும் என்ன அப்படின்னா 2 அத்திப்பழங்களை சாப்பிட்றதுனால சர்க்கரையை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் அப்படின்னு வந்து கண்டறியப்பட்டிருக்கு. இது தவிர அத்திப்பழத்தை உட்கொள்வதனால இதய கோளாறுகள், புற்றுநோய் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கலாம் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி ஓகே, தினமும் எத்தனை அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளலாம், ஊற வைத்து சாப்பிட்டா நன்மையா, இல்லைனா முழு பயன்களை வந்து நம்ம எப்படி பெற முடியும் அப்படின்றத வந்து நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும். அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனைகளால் அவதிப்படுபவர்களுக்கு அத்திப்பழம் வந்து ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தினமும் 2 ஊற வைத்த அத்திப்பழங்களை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் இவை வந்து குடல் இயக்கங்களை சரி செய்து மலச்சிக்கலை போக்குது. ஸோ வந்து உலர் அத்திப்பழத்தை நீங்கள் நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிடுங்க. ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் டேஸ்ட்டுன்றதை விட இது வந்து ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒன்று, ஆனால் கசப்பாக இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உடல் எடையை குறைக்க உதவுது. உடல் எடையை குறைக்க பலர் பல முயற்சிகளை செய்தாலும் தோல்வியிலே முடிகிறது. அந்த வகையில் அத்திப்பழத்தில் காணப்படக்கூடிய ஏராளமான நார் சத்து உடலை எடையை குறைக்க விரும்புவோருக்கு சிறந்த ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். காலையில் வெறும் வயிற்றில் அத்திப்பழம் சாப்பிட்றது உடல் எடையை குறைக்க உதவுது. அளவுக்கு மீறி எடுத்தால் உடல் எடையை அதிகரிக்கும் என்பதையும் வந்து நம்ம நினைவில் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அத்திப்பழத்தில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்த அழுத்த அளவை வந்து கட்டுக்குள் வைக்க உதவுவதாக மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஸோ அத்திப்பழம் சாப்பிட்றது உடலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரத்தத்தின் அளவு அதிகரிக்காமலும், ஸோ வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது கரோனரி தமனிகளுடைய அடைப்பு ஏற்படாமலும் வந்து தடுப்பதனால அதன் விளைவாக இதயத்தில் ஆரோக்கியம் ஆன்றது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதயம் நல்லா இருக்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்ச உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி நிறையவே வந்து ஊட்டச்சத்துகள் நான் சொன்ன இந்த ஒரு அத்திப்பழத்தில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு ஹார்மோன் சமநிலை இல்லாமல் இருக்கலாம். அதனால் அந்த ஒரு ப்ராப்ளமை நம்ம எப்படி கிளியர் பண்ணோம் அப்படின்னா, அத்திப்பழத்தை தினமும் சாப்பிட்டு வந்தால் ஹார்மோன் சமநிலையின்மை பிரச்சனையை குணப்படுத்தலாம் அப்படின்னு வந்து மருத்துவர்கள் சொல்கிறாங்க. குறிப்பாக மாதவிடாய் நின்ற பெண்கள் மற்றும் மாதவிடாய் பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் ஹார்மோன் சமநிலைக்கு பிரச்சனைகளுக்கு வந்து ஆளாகிறாங்க. அவர்கள் அனைவரும் வந்து கண்டிப்பாக அத்திப்பழம் வந்து சாப்பிட்றது நல்லது அப்படின்னு வந்து பரிந்துரைக்கப்படுது. எப்படிங்க வந்து எடுத்துக்கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இரவில் தூங்கும் முன் 2 அத்திப்பழங்களை தண்ணீரில் ஊற வச்சுருங்க. முடிந்தால் பாதாம், வால்நட் சேர்த்து ஊற வச்சுருங்க. இவற்றை காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் அரைச்சோ இல்லைனா வந்து நார்மலாகவும் அப்படியே வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி அத்திப்பழங்களானது நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்குன்றதை நம்ம எப்போவுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா அத்திப்பழம் பல நன்மைகளை கொண்டு இருக்கு. இதில் உள்ள நார் சத்து, பொட்டாசியம், கால்சியம் போன்ற சத்துகள் உடலுக்கு பல நன்மைகளை தருது. அத்திப்பழம் சாப்பிட்றதுனால வயிறு உபசம், மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை குறையும்.
இரத்த அழுத்தம் கட்டுப்படும், எலும்புகள் வலுப்பெறும், இதய நோய் அபாயம் குறையும், உடல் எடையானது குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன். இப்போ எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம போக்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அத்திப்பழங்கள் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் பிரச்சனைகள் மற்றும் கருவுறாமைக்கு அதிசயங்களை செய்யுது. இது வந்து பார்த்திங்கன்னா விந்தணு எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுது மற்றும் நமக்கு வந்து நிறைய பிரச்சனைகளை போக்கிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ஆண்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. தொடர்ந்து நீங்கள் அத்திப்பழங்களை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அதாவது ஆண்கள் 2 அல்லது 3 அத்திப்பழங்களை இரவு முழுக்கவும் வந்து பாலில் ஊற வைத்து சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அத்திப்பழத்தில் கால்சியம் அதிகமாக இருக்குது. நமது எலும்புகள் வலுவாக இருக்க கால்சியம் தேவை. எனவே அத்திப்பழம் சாப்பிட்டா எலும்புகள் வலுவாக இருக்கும். இது எலும்புகளை பலவீனப்படுத்தக்கூடிய எலும்பு தேய்மான நோயை வந்து தடுக்குது. ஸோ அத்திப்பழத்தில் ஏராளமான பாலிபினான்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றங்கள் இருக்குது. அவை நச்சுகள், கிருமிகள் மற்றும் பாக்டீரியாக்கள் நம்மளுடைய உடலில் நுழைவதை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் பிரச்சனையிலிருந்து விடுபட அத்திப்பழம் சாப்பிட்றது நல்லது. அத்திப்பழத்தில் உள்ள நார் சத்து மலச்சிக்கல் பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 100 குணமாக்கும் அப்படின்னு வந்து ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்கு. மலச்சிக்கல் இல்லாதவர்கள் அத்திப்பழத்தை அதிகமாக சாப்பிடக்கூடாது. மறதி, அல்சைமர் போன்ற அறிகுறிகள் இருந்தால் அத்திப்பழத்தை சாப்பிட மறக்காதீங்க. வளர வளர அத்திப்பழம் சாப்பிட்டா மூளை நன்றாக வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது மக்களே, தொண்டை வலி, வீக்கம் இருந்தால் அத்திப்பழத்தை மெதுவாக சாப்பிடுங்க. இவற்றில் உள்ள மூலம் வந்து பார்த்திங்கன்னா சளி, தொண்டை புண் உள்ளவைகள்லேருந்து விடுபட தருது. ஆரோக்கியமான சருமம் மற்றும் முடியை வந்து பெற அத்திப்பழத்தை பச்சையாகவோ அல்லது ஊற வைத்தோ சாப்பிட வேண்டும். இந்த அத்திப்பழங்கள் வந்து ஆஸ்துமா, இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பல உடல்நல பிரச்சனைகளை சரி செய்கிறது. ஸோ அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா காய்த்திருந்தா அதோடைய விலை அதிகமாக இருக்கும். இருந்தாலும் அவற்றில் பல நன்மைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அத்திப்பழத்தில் வந்து காணப்படக்கூடிய அந்த வைட்டமின்களாக இருக்கட்டும், கால்சியமாக இருக்கட்டும், இரும்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் மட்டுமல்ல, அழகையும் பாதுகாக்குது. குறிப்பாக தோலின் பொழிவை அதிகரிக்கவும், முகத்தில் உள்ள முகப்பருவை குறைக்கவும், தழும்புகளை நீக்கவும், சருமத்தை மென்மையாக்கவும் அத்திப்பழம் உதவுது அப்படின்றத நம்ம மறக்காமல் அழகுக்காகவாச்சு நீங்கள் அத்திப்பழத்தை சாப்பிட்டாகணும் மக்களே. ஸோ தொடர்ந்து எடுத்துக்கோங்க. ஸோ வந்து அத்திப்பழம் பார்க்கவே அழகாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு 2-3 கண்டினியூஸாக சாப்பிடுங்க. ஸோ இது போன்ற தகவல்கள், அற்புதமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து கேளுங்க. ஆரோக்கியமாக இருங்க மக்களே. இந்த ஒரு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போட்டுருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.